ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் பிரிஞ்சதுக்கு கோவா பாடகி ஒருத்தவங்க தான் காரணம்னு பிரபல பத்திரிகையாளர் பேசியிருக்காரு. சமூக வலைதளங்கள்ல சர்ச்சையை கிளப்பியிருக்கு. தமிழ் சினிமால பிரபலமாக இருக்கிற நடிகர்கள்ல ஒருத்தர் தான் நடிகர் ஜெயம் ரவி. இவரு மோகன் ராஜா இயக்கத்துல வெளியான ஜெயம் படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமானாரு. இதுக்கு நடுவுல கோலிவுட் சினிமாவில கொடி கட்டி பறந்த ஜெயம் ரவி கடந்த 2009ஆம் ஆண்டு தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரோட மகள் ஆர்த்திய காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. திருமணம் முடிஞ்சு சுமாரா 15 ஆண்டுகள் தம்பதிகளாக வாழ்ந்துட்டு வர ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதிகளுக்கு அழகிய 2 மகன்கள் இருக்காங்க. இப்படி ஒரு நிலையில ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து செய்ய போறதா சமூக வலைதளங்கள்ல செய்தி வெளியாகி பரபரப்பு சர்ச்சையை கிளப்பி இருக்கு. பிரதர் படம் விரைவில் வெளியாக இருக்கிற நிலையில ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் விவாகரத்து சர்ச்சை பாரிய அளவுல வெடிச்சுக்கிட்டு இருக்கு. மாறா ஜெயம் ரவி போன கோவா பயணம் குறித்து ஏகப்பட்ட சலசலப்புகள் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது கோவா போனப்போ ஜெயம் ரவி கார்ல பாடகி ஒருத்தவங்க இருந்தாங்களாம். பெங்களூருவை சார்ந்தவங்களாம். ஏற்கனவே திருமணமானவங்க. இந்த பாடகி தமிழ் படங்களிலும் ஆல்பங்களிலும் பாடியிருக்காங்க. ஆன்மீக மல வளர்ச்சியாளராகவும் வலம் வராங்க. ஜெயம் ரவி கூட நட்போட பழகி வந்த பாடகி தற்பொழுது நெருக்கமா இருக்காங்க. இது கூட அவங்களோட விவாகரத்துக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு பிரபல பத்திரிகையாளர் சேகுவாரா பேட்டியில கூறியிருக்காரு. இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. அத்தோட செய்தி பார்த்த பலர் இது முற்றிலும் வதந்தியா இருக்கும், அவர் அப்படியான நபர் கிடையாது அப்படின்ற கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம காஃபி டு காரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.